இந்த பைரவி நீ பிரமோ காயத்ரி இருந்துட்டு எனக்கு அந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. காயத்ரி கவலைப்படாதீங்கன்னா உனக்கு பிடிச்ச மாதிரியான கல்யாணம் மட்டும்தான் பண்ண போறோம். ஏன்னா உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம். நீ தேவையில்லாத அந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சரிங்கம்மான்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே மகா கிட்ட போயிட்டு அவங்களுடைய தம்பி அக்கா கண்டிப்பா எனக்கு ஒரு கல்யாணம் நடந்துடல எல்லாம் நடந்துடும்னான்றாங்க. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி கண்டிப்பா வந்து உனக்கும் காயத்ரிக்கும் தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். நீ கவலையே படாதடான்றாங்க. அக்கா நான் இருக்கும் போது நீ கவலையே படக்கூடாது, அப்படியே நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கன்றாங்க. இல்லக்கா நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு இதுதான் காண்றாங்க. டேய் கண்டிப்பா நடக்கும், நீ அக்காவை நம்புடா, அக்காவை நம்பினா எல்லாமே நல்லா நடக்கணும் உனக்கு தெரியும்ல, அப்படியே உனக்கு அந்த நம்பிக்கை இருக்க மாட்டேங்குதுன்றாங்க. நம்பிக்கையோடு இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பேசிட்டு இருக்கிறது எல்லாமே பைரவி கேட்டு என்னது கல்யாணமா என்ன கல்யாணம்ன்றாங்க. காயத்ரிக்கும் உங்க தம்பிக்கும் கல்யாணம் பேசிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க நீங்க நினைக்கிறதுல ஒன்றும் நடக்காது. காயத்ரிக்கு நான் பார்த்த மாப்பிள்ளையோட மட்டும்தான் கல்யாணம் நடக்கும். உங்க தம்பியெல்லாம் கல்யாணம் பண்ணிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்குமெண்ட் பண்றாங்க பைரவி. அடுத்தடுத்து வரக்கூடிய பிரம்மோல என்ன நடக்க போது, இந்த பிரச்சனையை மகா எப்படி சமாளிக்க போறாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.